Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் இன்ஜினியரிங் மேக்ஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய யூனிட் வைஸாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, 16 மார்க் கொஸ்டின்ஸில் டைரெக்டாக கேட்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 8+8 அப்படின்னு கூட நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதனால் யூனிட் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 2 கொஸ்டின்லேருந்தும் அதாவது அடிக்கடி நமக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்காக. அடுத்து யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் கான்கேவிட்டி, இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டு. சரியா, இது வந்து ஆல்ரெடி நம்ம 12th புக்லேயே இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரியா, 7th சாப்டரில் இருக்குது, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். யூனிட் 3ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யூலர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். சரியா, யூலர் ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பார்த்தா சூப்பராக நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யூனிட் 3ல் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். யூனிட் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சிங்கிள் இன்டெக்ரல் தான் இது. சரியா, நம்மளோட 12th புக்கு எடுத்தீங்க அப்படின்னா 9th சாப்டர் தான் ஃபுல்லாகவே இருக்கும். சரியா, அதனால் ஈஸியாக நீங்கள் கோத்ரூ பண்ணிடலாம். யூனிட் 4ல் வந்து நம்ம வந்து ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம் உங்களுக்காக. தயவுசெய்து இன்டெக்ரலில் பார்த்து என்னாச்சு பார்த்தா பயப்படாதீங்க. இன்டெக்ரல் சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர். சரியா, அதாவது அந்த கான்செப்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 11லேருந்தே நம்ம பார்த்து வரோம் இன்டெக்ரல். சரியா, உங்களுக்கு இப்போ இருக்கிறது என்னென்னு அப்படின்னா இந்த யூனிட் 5 இருக்குது பாருங்கள், இந்த டபுள் இன்டெக்ரலும் ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் இந்த டபுள் இன்டெக்ரல் கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, சிங்கிள் இன்டெக்ரல் நல்லா தெரிஞ்சு அப்படின்னா டபுள் இன்டெக்ரலும் நீங்கள் ஈஸியாக நினச்சி பார்த்தா போட்டுடலாம். சரியா, அதனால் இன்டெக்ரல் பார்த்து பயப்படாதீங்க தயவுசெய்து. இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டுமா நீங்கள் நல்லபடியாக கோத்ரூ பண்ணுங்கள். யூனிட் 5ல் வந்து நம்ம ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.